அவருடைய பார்வையில் தமிழ்நாட்டு ஊடகம் அடிமை ஊடகமாக இருக்குது, நடுநிலையோடு இல்லை. இது பொய் செய்திகளை பரப்புகின்ற, ஆளும் கட்சிக்கு துதிப்பாடுகின்ற ஊடகமாக அவர் நினைக்கிறாரு. எனக்கு பிடிக்காத ஆள்கிட்ட நான் பேசணும்னு என்ன கட்டாயப்படுத்த முடியுமா? எஸ் காட் இஸ் ஓன். அவர் என்ன சொல்லணுன்றத மக்களுக்கு சொல்லிடுறாரு. அது போய் சேர்ந்துருது, சேர வேண்டிய இடத்தில் கரெக்டாக போய் சேருத. உங்கள் ஊடகத்தில் தான் பேசினா தான் போகுமா? ஜெயலலிதா எத்தனை ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க? அதாவதுங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க முதல்வராக இருந்தபோது தான் கொடுத்துருக்காங்க. இல்லை முதல்வராக இருந்தபோது தான், எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது, ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? தெரியும். விஜயகாந்தை இந்த ஊடகம் என்ன பண்ணிச்சு? ஒரு நல்ல மனிதர் அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி, எவ்வளோ சிறுமைப்படுத்தி. இப்போ ஏங்க சீமானை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க? சீமான் எனக்கு அவர் மேலே நிறைய கருத்து வேறுபாடு உண்டு, அவர் எழுப்புற இஷ்யூஸ் நடந்துக்கிறதில்ல. ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும்ல. ப்ரெஸ்ஸு எப்படி சீமானை டீல் பண்ணுதுங்க? உடனே எதிர்கேள்வி கேட்டு அதுக்கு அவர் முரண்பாடாக காட்டி பண்ணுவாங்க. ஆனால் முதல்வர் கொடைக்கானல் போனார்னா, சார் கிளைமேட் எப்படி சார் இருக்கு, ஏன் சொட்டர் போட்டாரா இல்லையான்னு கேட்கலாம். ஒரு ஆளும் ஆட்சியில் தலைவரை, ஒரு முதல்வரை, ஒரு பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்கணும்? முதல்ல மீடியா யாரங்க கேள்வி கேட்கணும்? ஆள்பவர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் கேள்வி கேட்கணும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.